ஒசூரில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு அரசு நடுநிலைப் பள்ளிக்கு மாணவர்கள் சீர்வரிசை பொருட்கள் வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பேட்டரப்பள்ளி பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு குழந்தைகள் தின விழாவை ஒட்டி பள்ளி கல்வி சீர் வழங்கும் திருவிழா கவுன்சிலர் ரஜினி தலைமையில் நடைபெற்றது. இந்த பள்ளியில் இடவசதி பற்றாக்குறை காரணத்தினால் 3 இடங்களில் செயல்பட்டு வருகின்றது. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை 900க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியில் பாடம் கற்று வருகின்றனர். நம் பள்ளி நம் பெருமை திட்டத்தை முன்னிட்டு இன்று குழந்தைகள் தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பெற்றோர்களும் பள்ளிக்கு தேவையான கல்வி சீர்பொருட்கள் வழங்கலாம் என்று பள்ளி மேலாண்மை குழு மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி இந்த பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்களும் பெற்றோர்களும் பள்ளிக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான குடை, பாத்திரங்கள், சுகாதார பொருட்கள், புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் உள்ளிட்டவற்றை தங்களது குழந்தைகளுடன் எடுத்துக்கொண்டு பேரணியாக பள்ளிக்கு வந்து கொடுத்தனர். இந்த பேரணியை பள்ளி கல்வி மாவட்ட அலுவலர் முனிராஜ் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். நாதஸ்வரம், மங்களவாத்தியம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பள்ளி நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பின்னர் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டுகள் மற்றும் 50 மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 10 நபர்களுக்கு கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைமை ஆசிரியர் பொன் நாகேஷ் அவர்கள் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கொடி அசைத்து துவக்கி வைத்த முதன்மை கல்வி அலுவலர் திரு முனிராஜ் அவர்கள் பச்சை கொடி அசைத்து துவக்கி வைத்தார். மற்றும் கல்வித்துறை சார்பாக வட்டார கல்வி அலுவலர்கள் அன்னையா, வட்டார வளமையம் சுப்பவேலு, குமாரவேல், காயத்ரி, பெற்றோர், ஆசிரியர்கள், நன்கொடையாளர்கள், துணைத் தலைவி விஜய், துணைத் தலைவர் விஜய், பிடிஓ தலைவர் லக்கப்பா, ரமேஷ், முன்னாள் மாணவர்கள் சதீஷ், தமிழ்ச்செல்வன், இல்லம் தேடி கல்வி குழு மஞ்சுளா, அஜித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த பள்ளியில் பயிலும் சுமார் 900க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு மாணவர்கள் பெற்றோர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. உணவை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவற்றை உண்டு கழித்தனர்.
பண்ணாங்க வெளியே வந்தது அவரே கொடுக்கலாம். வழி விட்டாங்க.